ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்கோ. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்கோ. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி சுப்புராமன் இயக்கத்தில் விதார்த், வாணி போஜன், ரஹ்மான், கிருத்திக் மோகன் நடிச்சிருக்கிற அஞ்சாமை. படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீட் எக்ஸாம் பத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய படமா இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கும். நிச்சயமா அது உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். படத்துக்கு டைட்டில் அஞ்சாமைன்னு வச்சிருக்கிறதுக்கு டைரக்டருக்கு உண்மையிலே வந்து அந்த குணாதிசயம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமை சுத்தி நடக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல இதுவரை இந்திய சினிமாவில் இவ்வளவு ஓப்பனா, இவ்வளவு எதார்த்தமாவும், உண்மையாகவும் யாருமே சொல்லல. அந்த அளவுக்கு வந்து டைரக்டருக்கு நிஜமாவே தில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்கு வந்து ஒரு உயிர் பலி வந்து எடுத்ததோ, அதுக்கு பிறகு தான் வந்து இதில வந்து இஷ்யூ இருக்கு. இதில பிரச்சனைகள் வந்து சுத்தி நெறைய இருக்கு. இத சுத்தி வந்து மிகப்பெரிய அரசியல் இருக்கு. அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் பூமா ஆரம்பிச்சது. ஸோ இது எல்லாத்தையுமே மீறி ஒரு சராசரி ஒரு ஃபேமிலி, அதாவது ஒரு ஏழை குடும்பத்தில இருக்கிறவங்களுக்கோ, ஒரு நடுத்தர குடும்பத்தில இருக்கிறவங்களுக்கோ, இருக்கிற ஒரு ஒரு பையனோ, ஒரு பொண்ணுக்கோ டாக்டர் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்ததுன்னா, அதுக்கு பின்னாடி இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால என்னென்னலாம் நடக்குது, அதை சுத்தி எவ்வளவு அரசியல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இந்த படம் முழுக்கவே வந்து பேசியிருக்காங்க. ஸோ வந்து ஏழை குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம விதார்த், அவரும் வாணி போஜனுக்கும் வந்து பையனா இருக்கக்கூடிய கிருத்திக் மோகன் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு நல்ல மார்க் எடுத்தாலும் அவருக்கு வந்து ஒரு கட்டத்துல வந்து கோச்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. அதற்காக பெரும் பணம் வந்து செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இந்த கஷ்டத்தெல்லாம் மீறி எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக போறப்ப, மதுரையில படிக்கிற ஒரு பையனுக்கு போயி ராஜஸ்தான்ல சென்டர் போடுறது, அப்புறம் இங்க இருக்கிற ஒருத்தவங்களுக்கு எங்கேயோ தூக்கி பண்றது, அந்த எக்ஸாமுக்குள்ள நுழையிறதுக்குள்ள வந்து முடி இவ்வளவு இருக்கக்கூடாது, அந்த முடிய வந்து கட்டக்கூடாது, அவுக்கக்கூடாது, ஃபுல் ஹேண்ட் போடக்கூடாது, அது யூஸ் பண்ணக்கூடாது, செருப்பு போடக்கூடாது. இந்த மாதிரி பண்ணக்கூடிய பல விஷயங்கள் வந்து ஓப்பனா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால வந்து ஒரு ஃபேமிலியில ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வருது. அதற்கு பின்னாடி வந்து என்ன நடக்குது? இந்த பாதிப்புக்கு காரணமான கவர்மெண்ட்டையே எதிர்த்து ஒரு பையன் வந்து கேள்வி கேட்குறான். என்ன நடக்குது? அப்படிங்கிறது தான் இந்த அஞ்சாமை படத்தோடைய கதையா வந்து வச்சிருக்காங்க. இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட காஸ்டிங். ஏன் அப்படின்னா, விதார்த்துக்கு வந்து வந்து ஒரு ஒரு ஃபேஸ் இருக்குதுங்க. அதாவது அவர வந்து நெறைய விஷயங்கள நம்மளோட வந்து ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம அப்பாவே அங்க ஸ்க்ரீன்ல இருக்காரு. நம்மளோட அண்ணன் இருக்காரு. அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சர்க்கார் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில வந்து அவரு மேக்ஸிமம் வந்து உயிர குடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்ளோ அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதே மாரி மனைவியா வரக்கூடிய வாணி போஜனுடைய கதாபாத்திரமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பையனா வரக்கூடிய கிருத்திக் மோகன் பார்க்க வந்து நல்லா வெள்ள வெள்ளேன்னு இருக்கிறாரு. என்ன நடிப்பாரு அப்படிங்கிற மாரி ஃபர்ஸ்ட் லுக்ல நமக்கு ஒரு இது தெரியும். ஆனா அ கோர்ட் டிராமா சீன்ல வந்து அவர் பேசக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இந்த பையன் வந்து இவ்ளோ பெரிய விஷயத்த வந்து தாங்கி நடிச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு வந்து அந்த பையனும் வந்து குடுத்திருக்கிறாரு. படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா வந்து ரஹ்மானுடைய கதாபாத்திரத்த வந்து நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் அவரோட லைஃப்ல வந்து இவ்வளவு வந்து ஒரு இன் டெப்த் ரோல் வந்து அவர் பண்ணியிருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஃபினெட்லி நாட் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இன்னைக்கு இதுக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி வந்து இது உங்களுக்கு தேவையா? இந்த வேலை வந்து வேண்டாத வேலை தான. கவர்மெண்ட் எல்லாம் எதிர்த்து நீங்க இந்த மாரி ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா, உங்க மேல என்ன மாரியான ஒரு முத்திரை குத்துவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நெறைய விஷயங்கள் வரும். பட் இந்த கதாபாத்திரம் இத பேசணும், இத பேசப்படணும், யாராவது பேசட்டும், நான் பேசுறேன் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் எனக்கு இந்த காஸ்டிங் டீமா இருக்கட்டும், அதே மாதிரி டெக்னிக்கல் டீம் கார்த்திக்கோட டிஓபியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து விஜய் ராகவ் பிரசாத்தோடைய இசையா இருக்கட்டும், அதற்கு பிறகு ராம் சுதர்ஷனோட எடிட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நீட்டா பக்கபலமா அமைஞ்சிருக்கு. இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ ஒரு சமுதாய பிரச்சனை. இன்னைக்கு சொசைட்டில வந்து டே டு டே லைஃப்ல வந்து மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு ஏழை குடும்பத்தில இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல அப்பர் மிடில் கிளாஸாவே இருக்கட்டும். நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம சுத்தி அதனால வந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணக்கூடிய நெறைய பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பட் அத வந்து கமர்ஷியலா ஒரு படமா வந்து எடுக்கிறப்ப, இது எந்த அளவுக்கு வந்து கமர்ஷியல் சக்சஸ்ன்னு குடுக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவார்டு பட லிஸ்ட்லயோ, இல்ல வந்து சமுதாய பிரச்சனைகளை வந்து பேசக்கூடிய ஒரு படங்களோட லிஸ்ட்ல வந்து ஒண்ணா போறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இத வந்து புரொடியூஸ் பண்றதுலயோ, இத வந்து ரிலீஸ் பண்றதுலயோ எனக்கு என்ன லாபம் இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. பட் ட்ரீம் வாரியர்ஸ பொறுத்தவரைக்கும் சொசைட்டிக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து பண்றதுல எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்கிறதுக்கே வந்து நான் கண்டிப்பா வந்து எஸ்ஆர் பிரபு வந்து இந்த இடத்துல
என்னால மென்ஷன் பண்ணி பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு பிரச்சனைய வந்து சொல்ற படங்க. நீங்க உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்க வீட்ல வந்து ஒரு +1 படிக்கிற பையனோ, ஒரு +2 படிக்கிற ஒரு பொண்ணோ இருந்தா, அவன சப்போஸ் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு, ஆசை இருந்ததுன்னா, உண்மையிலே சொல்றேன் உங்க கண்ல வந்து தண்ணி வரும். ஏன் அப்டின்னா, எனக்கு பத்திரிகையாளர்கள் எல்லாரும் சேர்ந்து படம் பார்க்குறப்ப நெறைய பேர் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. என் பொண்ணு வந்து நீட் எக்ஸாம் எழுதுனா, என் பையன் 2 தடவ நீட் எக்ஸாம் ட்ரை பண்ணான். சென்டர் அங்க போட்டாங்க, இங்க போட்டாங்கன்னு நெறைய விஷயங்கள் வந்து படம் முடிஞ்ச பிறகு வந்து ஒரு பெத்தவங்களா வந்து அவங்க ஃபீல் பண்ணாங்க. அதனால தான் சொல்றேன், இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல வந்து டாக்டர் கனவு சுமந்துட்டு இருக்கிற ஒரு பையனோ, ஒரு பொண்ணோ இருந்தது அப்டின்னா, உங்களுக்கு எமோஷனலா வந்து நெறையா கனெக்ட் ஆகும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி இந்த நீட் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து, இங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இன் டெப்த்தா, டீட்டெயில்டா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஜஸ்ட் படமா இது கடந்து போயிடாம, ஒரு பாடமா நெறைய பேருக்கு வந்து போய் சேரணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணமா வந்து எங்களுக்கும் இருக்கு. ஸோ அஞ்சாமை டைட்டிலுக்கு ஏத்த மாரி எந்தவித பயமும் இல்லாம சமூகத்திற்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து உரக்கச் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிச்சயமா வந்து இந்த மாதிரியான படங்கள வெறும் படமாக மட்டுமே நீங்க ஆக்கி விடாம, தியேட்டர்ல வந்து பார்த்து கண்டிப்பா வந்து மக்கள் ஆதரவு குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நான் இந்த இடத்துல ரெக்வெஸ்ட்டா கேட்டுக்கிறேன். ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்கோ. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்கோ.